ராமநாதபுரம் மாவட்டத்தில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த தனிப்படையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் நிலைய சரகம், வல்லபை நகர், முத்தமிழ் நகர், நம்மாழ்வார் நகர் மற்றும் அன்பு நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இது சம்பந்தமாக கேணிக்கரை காவல் நிலையத்தில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இச்சம்பவத்தில் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் திருடப்பட்டிருந்தது. மேற்படி தொடர் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவுப்படி தனிப்படை அமைக்கப்பட்டு ராமநாதபுரம் உட்கோட்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுகுமாரன் வழிகாட்டுதலின் பேரில் காவல் ஆய்வாளர் சுந்தரேஸ்வரன் மற்றும் சார்பு ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோரின் தலைமையில் குற்றவாளிகளை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுபோல வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களையும் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து பணம், நகை போன்றவற்றை காவல்துறையினர் மீட்டு எடுத்தனர். எதிரிகளை கைது செய்த தனிப்படையினருக்கும் கேணிக்கரை காவல் ஆய்வாளருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இது நம்ம பஜாரோட பஜார் கேஸ் வந்து நேற்று நடந்த சம்பவம். ஸோ அந்த சம்பவம்லாம் நம்ம நேற்று ஈவினிங்கே நடந்தது. உடனே நம்ம கேமராஸ் பார்த்து எல்லாம் பார்த்து அக்யூஸ் செக்யூர் பண்ணி மதுரைக்கு போய் கூட்டு வந்துட்டு அதை ரிகவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது நம்ம ஸ்நாச்சிங் கேஸ் 2 days பேக் நடந்தது. இது வந்து அக்யூஸ் நடந்த 6 to 7 hours நம்ம அக்யூஸ் டிடெக்ட் பண்ணி எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸ்டில் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். மற்ற இந்த 4 கேஸில் இருக்கிற நம்ம இந்த தங்கக்கட்டி எல்லாம் நமக்கு வல்லபாய் நகர் எல்லாருக்கும் தெரியும். அங்கே பெரிய 2 கேஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேஸ் வந்து ஒரு கேமரா இல்லை அந்த ஏரியாவில். இருந்தாலுமே நம்ம வழிய ரூட்டில் கேமராஸ் அது இது எல்லாம் பார்த்து செக்யூர் பண்ணி அக்யூஸ் செக்யூர் பண்ணி ஒரு கேமரா பார்த்து இந்த 2 கேஸ் டிடெக்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ஊருக்கு வந்து இன்னொரு 2 கேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 கேஸ்லுமே பணம் ஒரு கேஸில் அண்டு கோல்டு இன்னொரு தங்க கட்டி ஒரு கேஸில் ரிகவர் பண்ணியிருக்கோம். அக்யூஸ்ட் 2 பேரா சார்? இது வந்து ஒரு கேஸ் நேற்று பஜார் கேஸ்ல பஜார் கேஸ் ஹவுஸ் பிரேக்கிங் ரெண்டுமே கேணிக்கரை ஹவுஸ் பிரேக்கிங். போங்க சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம்ல ரொம்ப நாளாக நம்ம ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் வந்து தேடிட்டு இருந்தோம். அதே மாதிரி சில ஸ்நாச்சிங் கேஸு, அதே மாதிரி 1 more இந்த நகை திருடு கேஸ், இந்த 3-4 கேஸில் நல்லா குட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ராமநாதபுரம்ல வல்லபாய் நகர். ஸோ வல்லபாய் நகர் வந்து நம்ம டவுன் எக்ஸ்டென்ஷன் ஏரியா. ஸோ அந்த டவுன் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் அங்கே கேமராஸ் இல்லாத இடத்துல ஒரு 2 ஹவுஸ் பிரேக்கிங் நடந்தது. அது இல்லாமல் 2 வீடு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் இல்லை. ஸோ 2 வீட்டில் ஹவுஸ் பிரேக்கிங் நியர்லி ஒரு 50,000 போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி 45,000. அதே மாதிரி இன்னொரு 2 கேஸ் வந்து நம்ம பழைய கேஸ் ஒரு 1 month பேக் நடந்த ஒரு 2-3 கேஸ் ஹவுஸ் பிரேக்கிங். அதில் ஒரு கேஸில் ஒரு 1 lakh லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இன்னொரு கேஸில் ஒரு 1/2 பவுன், இன்னொரு கேஸில் ஒரு 1/2 பவுன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம கேணிக்கரை இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி நம்ம டிஎஸ்பை பார்வையில் ஒரு நல்ல ஸ்பெஷல் டீம் போட்டு கேமரா இல்லாத கேஸ், ஒரு கேமரா அங்கே எஸ்ஓசியில் இல்லை, இருந்தாலுமே நம்ம 300க்கு மேற்பட்ட கேமரா பார்த்து அந்த அக்யூஸ் வந்து தேனி வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணோம். ஃப்ரம் ராமநாதபுரம் டு தேனி. ஸோ ட்ராக் பண்ணிட்டு 2 அக்யூஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். 1 அர்ஜுன், அதே மாதிரி 1 வேட்டைக்காரன். ஸோ இவன் 2 பேர் வந்து நம்ம ராம்நாட்டில் 6 கேஸ் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து நியர்லி ஒரு 40,000 நியர்லி கொடுத்துருக்காங்க. வர்த்து உங்களுக்கே தெரியும், அரௌண்ட் ஒரு 40 to 50 lakhs நம்ம இப்போ மார்க்கெட் வேல்யூ. அது இல்லாமல் நமக்கு நேற்று வந்து பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு கேஸு. ஸோ அது எப்படின்னா, ஒரு ஓல்டு லேடிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் பணம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பணம் வாங்கி கொடுத்துருவோம் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்து நீங்கள் செயின் ரிமூவ் பண்ணால் அவங்க வந்து அப்போ வந்து உங்களுக்கு பணம் இல்லைன்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட செயின் இருந்தால் உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி செயின் வாங்கிட்டு அப்படியே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ அது நேற்று மதியம் நடந்தது. நைட்டுக்குள்ளே நம்ம கேமரா பார்த்து டிடெக்ட் பண்ணோம். அதே மாதிரி 2 நாள் முன்னாடி நம்ம கேணிக்கரையில் ஒரு ஸ்நாச்சிங், அன்றைக்கி முகூர்த்தினாரு. ஸோ இன்னைக்கு 2 பேர் ஸ்நாச்சிங் பண்ணியிருக்காங்க. அவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து ஸோ
நம்ம டீம் எல்லாம் நல்ல டீம் இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு கிரிமினலோட பாடி லாங்குவேஜ், ஸோ அவங்களோட எப்படி அவங்க மூவ்மெண்ட்ஸு, அதே மாதிரி அவங்களோட அட்டையரு, அவங்களோட பாடி ஷேப்பு இதெல்லாம் பார்த்து அவங்க இவங்க தான் இருக்கலாம் அந்த டிடெக்ட் பண்ணி அவங்க நம்ம அக்யூஸ் எடுத்துட்டு பிடிக்கும் போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேர் முனீஸ்வரன் அண்ட் அஜித் நம்ம ரிமாண்ட் பண்ணிட்டோம். நம்ம பிடிக்கும் போது அவங்ககிட்ட சில கஞ்சாவும் இருந்தது. ஸோ அதுவுமே நம்ம சீஸ் பண்ணிட்டு அவன் ரிமாண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பெரிய கேசஸ் கேணிக்கரை அதே மாதிரி ராம்நாத் டவுன் சப் டிவிஷன்ல நல்லா ஒர்க் பண்ணி இந்த 3 கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இந்த 3மே சேலஞ்சிங் கேசஸ். எதுலுமே டைரக்டா ஃபுட்டேஜ் வந்து அவங்க தெரியல. நம்ம வந்து அது இல்லாத நிறைய கேமரா பார்த்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த 3 கேஸ் நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மை சின்சியர் அப்ரிசியேஷன் டு தி ஹோல் டீம். ஸோ இந்த டீம் வந்து நம்ம சுந்தரேசன் இன்ஸ்பெக்டர், ராம்நாத் டிஎஸ்பி சுகுமாரன், அதே மாதிரி நம்ம திருமுருகன் எஸ்ஐ, அவர் நல்ல ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம பஜார் கேஸ் வந்து கார்த்திக் எஸ்ஐ அண்ட் டீம். அண்ட் இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டீம் கருப்பசாமி ஹெட் கான்ஸ்டபிள் அவர் தலைமையில் ஒரு டீம் இந்த கேசஸ் எல்லாத்துக்கும் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கு மாவட்ட ஈடுபட்டவன் தான் இந்த மாதிரி ஈடுபடுறவங்க குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை. குற்றவாளிகளுக்கு ஆல்ரெடி இப்போ கொஸ்டின் கேட்ட மாதிரி இந்த கேசஸ்ல எதுலுமே இப்போ எப்படின்னா நிறைய கிரிமினல்ஸ் புத்திசாலி ஆயிட்டாங்க. ஸோ மாஸ்க் போட்டு ஸ்நாச்சிங் பண்றாங்க. அதே மாதிரி கேமரா இல்லாத வீடு மட்டும் சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி அது மட்டும் தான் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ அக்யூஸ்ட் எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான். ஸோ நம்ம எல்லா ரீசெண்ட் அக்யூஸ்ட் யார் ஹவுஸ் பிரேக்கிங் எல்லாம் நம்ம நல்லா ப்ரொஃபைல் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து செக்கிங் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டிடெக்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம கலெக்டர் சார் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம குண்டாஸ் இந்த மாதிரி ரொம்ப கிரைம் பண்ணக்கூடிய ஆள்களுக்கு குண்டாஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று ஐ வாண்ட் டு டெல் மீடியா சார்பாக எல்லா மக்களுக்கு, ராம்நாட்டில் லாஸ்ட் இயர் வந்து 4000 கேமரா போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட் ஒரு வாரம்ல 200 கேமரா போட்டிருக்கோம். ஸோ இந்த கேமராஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ பெரிய பெரிய கேஸ் எல்லாம் நம்ம கேமரா இந்த தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி ரிகவர் பண்ணுறோம். அதனால தயவு செய்து எல்லாமே இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. இப்போ ஒரு 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ இவ்வளவு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் லாஸ்ட்டு நம்ம கண்டிப்பா நமக்கு போலீஸ் டிடெக்ட் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செய்து கொஞ்சம் காவல்துறை வந்து நம்ம ஆல்ரெடி பாதுகாப்பான முகவை அந்த இனிஷியேட்டிவ் போயிட்டு இருக்கு. எல்லா வில்லேஜஸ் போறோம். எல்லா வில்லேஜஸும் கோஆபரேட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா ஆற்றாங்கரை வில்லேஜ் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 32 கேமரா போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய வில்லேஜஸ்லும் இந்த மாதிரி போடுறாங்க, கேமராஸ் போடுறாங்க. அதுதான் நம்ம கேமராஸோட வேலை. ப்ரிவென்டிவ், நாட் ஜஸ்ட் டிடெக்ஷன் மட்டும் இல்லை, ப்ரிவென்ஷனுக்கு தான் கேமராஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்பெஷல் கிரைம் ஆப்ரேஷன்ல நம்ம இது வரைக்கும் எவ்வளோ நம்ம டிஸ்ட்ரிக்டோட இப்போ ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சவுத் ஜோன் ஐஜி சாரோட தலைமையில் ஒரு ஆபரேஷன் ஷீல்ட் நெட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆபரேஷன் ஷீல்ட் நெட்ல சோஃபார் நம்ம 50 கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஏ அண்ட் A+ கேட்டகரி ரவுடிஸ் ஒரு 15 பேர் ஆல்ரெடி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம நிறைய இந்த டிரைவ்ல ஆனரபிள் சிஎம் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் படி எது நம்ம விமன் அகேன்ஸ்ட் கேசஸ் இருக்கோ அதெல்லாம் சார்ஜ் ஷீட் பண்ணி ட்ரையலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சென்சேஷனல் கிரைம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சாயல்குடி கேங் ரேப் கேஸ். ஸோ இந்த கேங் ரேப் கேஸில் இன்வால்வ் ஆனது A+ பத்மா ஈஸ்வரன். ஸோ நான் 2024 ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த கேஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் பெயிலே வரல. அந்த கேஸில் அக்யூஸ் பெயிலே வரல, கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு 2 கேஸ் இருக்கு. ஒன்று நம்ம கமுதியில் கேங் ரேப் கேஸ் இருக்கு. அதே மாதிரி ராமேஸ்வரம் அதுமே நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ அதுமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி விட்னஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த 2 கேஸ்லுமே குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அண்ட் லைஃப் இம்ப்ரெஷனுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார், சைபர் கிரைம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக அரெஸ்ட் ஆகிறாங்க சார். குறிப்பாக அந்த ஐடி இதில். ஸோ அந்த பாஸ்புக் கொடுக்கக்கூடாது, இது மாதிரி அவேர்னஸ் நம்ம போலீஸ்ல இருந்து எழுதுறது. நல்ல கேள்வி. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம ராம்நாட்டில் இப்போ சமீபத்தில் நான் ஒரு 2-3 அவேர்னஸ் 2-3 நான் பர்சனலாக பேசினேன். அதே மாதிரி அவேர்னஸ் செஷன் நிறைய வச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன மெயின் பிரச்சனைனா, நம்ம மக்கள் வந்து சாதாரண மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் பேங்க் பாஸ்புக் கொடுத்து வேற ஒரு ஆள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறான், அவன் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து சைபர் குற்றங்களோட பணம். ஸோ அந்த பணம் இதில் வரதுனால இவங்கமே ஒரு அந்த குற்றங்களுக்கு ஈடுபட்டு தே ஆர் ஆல்சோ பீயிங் எ பார்ட் ஆஃப் தி கிரைம். ஸோ அது வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் விட இப்போ 50% குறைஞ்சிருக்கு. நிறைய மக்களுக்கு வில்லேஜஸ், நம்ம ராம்நாட் சுற்றி இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்து நம்ம தமிழ்நாடு ஹெட் குவார்டர் சைபர் கிரைம் ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 10-15 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணனால
டெஃபினட்டா நம்ம மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஸோ தயவுசெய்து அது வந்து ஒரு சின்ன கிரைம் இல்லை. ஸோ நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட ஐடென்டிட்டி மாதிரி, அது நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு கமிஷன் ஒரு 1000 rupees 2000 ஆசை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க மேல எஃப்ஐஆர் இருக்கும், உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால தயவு செய்து சைபர் குற்றங்கள் எல்லாமே கவனமா இருங்க. இந்த ஐடியோட நிறைய பேர் கேட்கறாங்க ஐடினா என்ன. ஸோ இது என்னன்னா இவங்க ஒரு டெலிகிராம் குரூப்ல பாக்குறாங்க ஒரு ஐடி, இந்த மாதிரி ஒரு ஆப்ல லாகின் பண்ணி ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது லாகின் பண்ணி உங்களோட நீங்க ஒயிட் மணி போடுவீங்க, அது வந்து பிளாக் மணி உங்க அக்கௌண்ட்ல வருது. பிளாக் மணி அவங்க அக்கௌண்ட்ல வருது, அது வந்து நீங்க எடுத்து வேற ஆளு கொடுப்பீங்க. தட் இஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம் இன் சைபர் கிரைம். ஸோ